ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி திருகார்த்திகை ஸ்பெஷலாக கொழுக்கட்டை வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரிசியில் உள்ள தண்ணி எல்லாமே அது வடிகட்டி எடுத்துரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடிசாக இடிச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அதில் தூசி எல்லாமே இருந்தால் அது வந்து வந்துடும். அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. பச்சரிசியில் உள்ள தண்ணி எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஜல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. மாவை வந்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு, தேங்காய் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவை அதில் ஊற்றி நல்லா மாவை வந்து சப்பாத்திக்கு மாவு விரவுற மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு பிளா இலையும் திரளி இலையும் நான் எடுத்திருக்கேன். மாவை நல்லா உருண்டை பிடிச்சி அந்த இலையில் வச்சு தென்னை ஈக்கல் வச்சு நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி எடுத்துருங்க. இலையில் எல்லா கொழுக்கட்டையுமே உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக திரளி இலை போட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி பாத்திரத்தை மேலே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதான், கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா அழகாக வெந்திருக்கு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.